ரஜினியின் சினிமாக்குன்னு தனியான ஒரு ஃபார்முலா கடந்த 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஓடிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பாட்ஷா சினிமாவில் இருந்து தான் இந்த ரஜினி ஃபார்முலா ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடங்குச்சு. கூலி சினிமாவின் கதை என்ன? இந்த சினிமாவில் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருக்குன்னு சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜ் இந்த ஸ்கிரிப்டை எப்படி எழுதியிருக்காருன்னா, நிறைய சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்கு தொடர்பான நிறைய கேரக்டர்கள், இந்த சம்பவங்களையும் கேரக்டர்களையும் கொஞ்சம் லாஜிக்காக கனெக்ட் பண்ணி நிறைய சீன்களை அடுக்கிக்கிட்டே வர்றார். சினிமா முழுக்க வர்ற பவர்ஃபுல்லான கேரக்டர் ரஜினிக்கு. இது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமான விஷயம். வில்லனா வர நாகார்ஜுனா, ஸ்மார்ட் லுக், ஹேண்ட்ஸம், ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர். இந்த சினிமாவோட மிக வலுவான கேரக்டர்னா அது ஷோபின் ஷாகிர் கேரக்டர் தான். ரஜினியோட முன்னாள் நண்பன் சத்யராஜ் மர்மமாக இறக்குறார். தன் நண்பனோட சாவில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க ரஜினி இறங்குறார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறார்? சத்யராஜும் ரஜினிகாந்துக்கும் 35 வருஷத்துக்கு முன்னால் கூலியாக ஒரு போர்ட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்களெல்லாம் லாஜிக்காக சரியாக இருக்குது. குறிப்பாக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ரஜினியோட இளமையான தோற்றம், அந்த சீன்களுக்கு தியேட்டரில் விசில் பறக்குது. அனிருத் மியூசிக்கில் 2 சாங்ஸும் ஹிட் ஆகிருக்கு. அனிருத் போட்டிருக்க பிஜிஎம் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற இந்த சினிமாவில் என்ன தான் சிக்கல்? கூலி சினிமாவில் லோகேஷ் கனகராஜ் பேசுகிற கதையே ரொம்ப ரொம்ப பழைய கதை. இதே கதையில் 20-30 தமிழ் சினிமா வந்திருக்கு, 100 கணக்கில் இந்திய சினிமா வந்திருக்கு. போர்ட், கடத்தல், ஹீரோ, வில்லன்னு சாட் ஜிபிடியில் போட்டாலே நிறைய சினிமா லிஸ்ட் ஆகும். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்ச இந்த டீமுக்கு சாட் ஜிபிடியை பார்க்க தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இந்த சினிமாவில் வர்ற ஒரு சேர் உண்மையிலே காமெடி ப்ராப்பர்ட்டியாக மாறிடுச்சு. இந்த சினிமாவை ஒரு கார்ட்டூன் சினிமா மாதிரி மாற்றினதே சத்யராஜ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல் சேர் தான். அதாவது மையமாக ஒரு கதை இந்த சினிமாவில் இல்லை, ஆனால் சைடில் நிறைய கதைகள் இருக்குது. இது எப்படி இருக்குது? ஸ்கிரிப்ட் டிசைன் அப்படி. பேன் இண்டியாங்கிற பேரில் நிறைய ஸ்டார்களை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக கன்னட ஸ்டார் உபேந்திரா. காளி வெங்கட்டை யூஸ் பண்ண அளவு கூட அமீர் கானை இந்த டீம் யூஸ் பண்ணலை. மொத்தத்தில் கொஞ்சம் போர் அடிக்காத ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப வீக்காக இருக்கிற செகண்ட் ஹாஃப் தான் இந்த சினிமா. ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.